இந்த முப்பெரும் விழா தகுதியான ஒரு கட்சி இருக்கின்றனா அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். 2 நாளுக்கு முன்பு கட்சி ஆரம்பித்து முப்பெரும் விழா என்று இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி நடத்தினாங்க. அது முப்பெரும் விழா கிடையாது, இதுதான் முப்பெரும் விழா. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான். ஏன்னா நம்ம தலைவர் கேப்டன் அவர்கள் 78, 79 தமிழ் திரைப்படத்துறையில் நுழைய வேண்டும் என்று ஆசை. ஆனால் அந்த காலகட்டத்தில் ரஜினிகாந்த், கமலஹாசன் ஒரு பெரிய நட்சத்திரம், அவர்களுக்கு பெரிய பெரிய இயக்குநர்கள், பெரிய பெரிய தயாரிப்பாளர்கள் பின்பலமாக இருந்தார்கள். ஆனால் எங்களுடைய கேப்டன் அவர்கள் தன்னம்பிக்கையுடனும் தமிழ் திரையுலகில் கால் பதித்தார். தமிழ் துறையிலே, தமிழ் திரைப்படத்துறையிலே 10 ஆண்டுகளில் 100 திரைப்படம் நடித்த ஒரே நடிகர் என்றால் அது நம்ம கேப்டன் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. இது நான் ஏன் சொல்றேன்னா, அவர் மேல மக்கள் அந்த அளவுக்கு பாசமும் அன்பும் வைத்திருந்தாங்க. அன்னைக்கு அவருடைய படங்களை பார்த்தீங்கன்னாக்கா முக்கியமாக பெண்கள் ரொம்ப பிடிக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் கேப்டன் அவர்களை தன்னுடைய சொந்த சகோதரராக, தந்தையாக பார்த்த ஒரு நடிகர். வேறு எந்த நடிகருக்கும் அந்த தகுதி கிடையாது. தலைவர் அவர்கள் ஒரு கிராமத்துக்கும் போகும்போது அங்கே இருக்கின்ற இளைஞர்கள், பெண்கள், ஏன்னா இவர் நடிக்கிற படங்களை பார்த்தீங்கன்னாக்கா புரட்சிகரமான படங்கள், சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை தட்டி கேட்கின்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார் அவர்கள் அன்றைக்கி அந்த காலத்தில். அவங்கள பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கின்ற ஒரு எம்எல்ஏவோ எம்பியை பார்த்து அந்த மனு கொடுத்தா நடக்காது அப்படி எண்ணி கேப்டன் கிட்ட வந்து கொடுப்பாங்க எல்லா மனு. அவர் பார்ப்பார் கேப்டன், நான் ஒரு நடிகரமா, என்னால் செய்ய முடியாது, இல்லைங்க நீ நினச்சா பண்ணலாம் அப்படின்னு. இது கொஞ்சம் கொஞ்சமாக போக போக கேப்டன் எந்த வழியோ கேப்டனுடைய ரசிகர்கள் அந்த வழியில் வளர்ந்தாங்க. தமிழகத்திலேயே அதிகமான ரசிக மன்றம் இருந்த ஒரு மன்றம் விஜயகாந்த் தலைமை ரசிக மன்றம் தான். கிட்டத்தட்ட 60,000 கிளைகள் கொண்ட ஒரு மன்றம் தமிழ்நாட்டில். இந்தியாவில் எந்த ஒரு நடிகர்களுக்கும் இந்த அளவுக்கு ஒரு கிளை கழகம் கிடையாது. இது அப்படியே போக போக என்னாச்சுனாக்கா, கேப்டன் இங்கே உதவி பண்ணுவார். கேப்டன் அவர்கள் அவர் சம்பாதிச்ச பணத்தை 90% மக்களுக்கு கொடுத்து வந்தார் அவர். அதே பாணியில் தான் கேப்டனுடைய தொண்டர்களும் ரசிகர்களும் அந்த காலத்தில் அவர்களால் முடிந்த உதவிகள் எல்லாமே அந்த ஊர் மக்களுக்கு, பொதுமக்களுக்கு பண்ணி வந்தாங்க. அன்றைக்கி +2 படித்த மாணவர்களுக்கு நோட்டு புத்தகம், சீருடை, கம்ப்யூட்டர், இது மாதிரி பல வகைகள் கொடுத்த ஒரு ரசிக மன்றம் என்றால் எங்களுடைய ரசிக மன்றம் தான். இதுதான் பெருமையாக சொல்லுவேன் நான். அந்த காலகட்டத்தில் ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுகிறது. கேப்டன் கேட்குறாங்க, நம்முடைய மறைந்த ரசிக மன்றத்துடைய தலைவர் அண்ணன் ராமமோகன் தலைமையில் கேட்குறாங்க, கேப்டன் நம்ம போட்டி போடணும் அப்படின்னு. கேப்டன் சொல்லாரு, நம்ம கட்சி இல்லை, சின்ன இல்லை, எப்படி நீங்கள் எல்லாம் ஒன்றா போட்டி போடுவீங்க? எங்களுக்கு தெரியாது கேப்டன், உங்களுடைய முகத்தை போட்டு நாங்கள் ஓட்டு கேட்போம் அப்படின்னு தலைவர் ஒப்புக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு ரசிக மன்றம் 4000 இடத்துல வெற்றி பெற்றது என்றால் தமிழ்நாடு விஜயகாந்த் ரசிக மன்றம் தான். அதுக்கு பிறகு நம்முடைய ரசிகர்கள் மன்றம் சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து பார்த்து சாரதி, நல்ல தம்பி, இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன இது மாதிரி இருக்குன்ற எல்லாமே கேப்டன் கிட்ட கேப்டன் எங்களுக்கு தனியாக ஒரு அடையாளம் வேண்டும் அப்படின்னு. அடையாளம் எப்படி வேணும்? ஒரு கொடி தாங்க கேப்டன் அப்படின்னு. 2000 பிப்ரவரி 12 நம்முடைய ரசிக மன்ற கொடி கேப்டன் அவர்கள் கொடுத்தார். அன்னைக்கு கொடுத்த உடனே அடுத்து என்ன சொல்றாங்க, கேப்டன் நமக்குன்னு ஒரு கட்சி இருக்கணும் கேப்டன் அப்படின்னு. அதுக்கு ஒரு 3 இடத்துல கேப்டன் ஒரு மீட்டிங் நடத்தி பார்ப்போம் அப்படின்னு. காஞ்சிபுரத்தில், திருவண்ணாமலை, தூத்துக்குடி, ஈரோடு
இந்த 4 இடத்துல நடத்தினோம். அது 4மே மாநாடு அளவுக்கு அந்த அளவுக்கு கூட்டம் வந்த ஒரு இயக்கம் எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கட்சி பேர் வைக்கும் போது யாருக்குமே தெரியாமல் ஒரு லெட்டர் பேரில் இதுதான் என்னுடைய கட்சி, இதுதான் என் கொடி வந்து விட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்முடைய கேப்டன் அவர்கள் இதே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்து மதுரையில் செப்டம்பர் 14ஆம் தேதி குறைஞ்சபட்சம் ஒரு 25 லட்சம் தொண்டர்களை அழைத்து தன்னுடைய கட்சி பேர் அறிவித்த ஒரு தலைவர் என்றால் நம்ம கேப்டன் மட்டும்தான், அவர் யாருமே கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் கட்சி உருவானது. கட்சி உருவான உடனே 20 வருஷம் நம்ம இன்னைக்கு கட்சி வந்தாச்சு. நம்ம ஆரம்பித்து 6 மாதத்தில் 2006 சட்டமன்ற தேர்தல் நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வாட்ஸ்அப் இருக்குது, யூடியூப் இருக்குது, சோசியல் மீடியா இருக்குது, ஏகப்பட்ட தொலைக்காட்சி இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் தொலைக்காட்சி, ஃபேஸ்புக்கு, ட்விட்டர்லாம் கிடையாது. வெறும் 10 நாளில் நம்முடைய முரசு சின்னம் தமிழ்நாட்டில் எல்லா பட்டி தொட்டி எல்லா இடத்துக்கும் சென்று 8.3% நம்ம ஓட்டு வாங்கணும். நம்ம கேப்டன் அவர்கள் விருதாச்சலத்தில் வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு 2009 பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 10.3% ஓட்டு வாங்கணும். அப்போ இந்தியாவே திரும்பி பார்க்குது. கேப்டன் அவர்கள் டெல்லியில் பேசுகிறாங்க, கேப்டன் எங்கே இருக்காரோ அந்த கூட்டணி வெற்றி பெறோடுன்னு. தமிழ்நாடு ஃபுல்லாக பேசுகிறாங்க, ஆளுகின்ற கட்சி எதிர்கட்சி எல்லாமே பேசுகிறாங்க. அப்போடைய மதுரை சேலத்தில் வந்து நம்ம கேப்டன் அவர்கள் மாநாடு நடத்துகிறாரு. கட்சி தொண்டர்கள் அழைத்து கூட்டணி போகணுமா, யாரோட போகணும் அப்படின்னு. நல்லா தேதி ஞாபகம் இருக்கு எனக்கு. ஜனவரி 10ஆம் தேதி 2011 சேலத்தில் மாநாடு நடக்குது. அங்கே இருக்கின்ற ஒட்டுமொத்த மக்கள் தமிழகத்தில் திமுகவை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றால் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று கட்சி தொண்டர்களுடைய வேண்டுகோள் கேட்டு 2011 கூட்டணி வச்சார் கேப்டன் அவர்கள். அப்போ 2011 அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் மறைந்த முதல்வர் செல்வி ஜெயலலிதா இல்லத்துக்கு கேப்டன் கூட நானும் போகிறதாக போயிட்டு வந்தேன். அப்போ அந்த கூட்டணி பேசும்போது பேசி எல்லாம் முடிஞ்சது. கேப்டன் சொல்கிறார் அந்த அம்மையாரை பார்த்து, இந்த கூட்டணி மக்கள் விரும்ப கூட்டணி, 205 தொகுதியில் கண்டிப்பாக இந்த கூட்டணி அமோக வெற்றி பெறும் அப்படின்னு கேப்டன் சொன்னார். கேப்டன் சொன்னது போல 2005 2011 தேமுதிக அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று அந்த அம்மா முதலமைச்சர் ஆனாங்க. கேப்டன் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் ஆனார். இந்த நிகழ்ச்சி முடித்த உடனே அந்த அம்மா வந்து தாஜ் ஹோட்டலில் வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கோம். கேப்டன்கிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட கேட்குறாங்க, கேப்டன் எப்படி சொன்னீங்கன்னு. இதை வந்து மக்கள் விரும்பிய கூட்டணி நம்ம அமைச்சோம், மக்கள் வந்து இன்றைக்கி வந்து ஆசைப்பட்டாங்க, திமுக அனுப்பணும் ஓட்டு போட்டாங்க, அதுதான் நான் இன்றைக்கி சொன்னேன் அப்படின்னு. நீங்கள் சொன்னது போல நடந்தது கேப்டன், ரொம்ப நன்றி அந்த அம்மா அன்றைக்கி பாராட்டாங்க கேப்டன் அவர்களுக்கு. இது நான் ஏன் சொல்கிறேன்னாக்கா, அந்த கூட்டணி 2 கட்சியும் விரும்பிய கூட்டணி அது. அதுக்கு பிறகு 2006 இன்னைக்கு எல்லாமே பேசுகிறாங்க கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்னு. கூட்டணி ஆட்சியை வந்து முதலாக வரவேற்றது நம்முடைய தலைவர் தான், கேப்டன் அவர்கள் தான். 2016 மக்கள் நல கூட்டணி அண்ணன் திருமாவளவன் அவர்கள், வைகோ, ஜி.கே. வாசன் அவர்கள், இடது கட்சி 2 கட்சிகளும் சேர்ந்து அந்த மக்கள் கூட்டணி நம்ம வந்து அமைச்சோம் நம்ம. ஆனால் அது 2016 அது எடுபடவில்லை. 2021 அதிமுக கூட்டணியில் தேமுதிக தொடர்ந்து இருந்ததால் இன்று அதிமுக தான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் கண்டிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அதிமுக தொடர்ந்து 3வது வெற்றி பெற்றிருக்கும். அது ஏதோ அன்னைக்கு நடந்த விஷயத்தில் அது முடிஞ்சு போச்சு. பின்வரும் காலங்களில் வந்து வருகின்ற ஊரக உள்ளாட்சி தேர்தலில் தேமுதிக அதிமுக அமோக வெற்றி பெற்று மீண்டும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தேமுதிக அமோக வெற்றி பெற்று அண்ணன் அவர்கள் எடப்பாடி அவர்கள் தமிழக முதலமைச்சராகவும் எங்களுடைய தேமுதிகவுடைய
பொதுச் செயலாளர் எங்களுடைய சகோதரி திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழகத்தினுடைய கேப்டனை போல எதிர்கட்சி தலைவராக மீண்டும் வருவார் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறான். ஏன்னா இன்னைக்கு நடக்கின்ற ஆட்சி பார்த்தீங்கன்னாக்கா எங்க பார்த்தாலும் கொலை, கற்பழிப்பு இதுதான் நடக்குது. டிவி பார்த்தாவே பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். எப்படி நாங்கள் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பெருமையாக சொல்கிறோம், நாங்கள் தமிழகத்தில் 56 கிளைகள் எங்களுக்கு இயக்கம் இருந்தது அப்படின்னு. இன்னைக்கு திமுக பெருமையாக சொல்லுது, தமிழ்நாட்டில் அனைத்து கிராமங்களிலும் குட்காவும் கஞ்சாவும் வைக்கப்படுகிறது. இதில் அவங்களுடைய பெருமை, அவங்களுடைய சந்தோஷம். இன்னைக்கு இந்த அளவுக்கு மோசமாக இருக்கு. இன்னைக்கு அவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னே பார்த்தீங்கன்னாக்கா அரக்கோணத்துலேருந்து பாம்பேக்கு ட்ரெயின் போகுது. ஒரு ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா டீ, காஃபி, போண்டா, பஜ்ஜி விற்பாங்க. அது நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த திமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னாக்கா ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கில் ஃபுல்லாக குட்கா, ஒரு குட்கா பேக்கெட்டு எனக்கு விலை எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் ட்ரெயினில் ஒரு குட்கா பேக்கெட்டு 100 ரூபா ட்ரெயினில் விற்றுட்டு போகிறாங்க. இது எல்லா தொலைக்காட்சியிலையும் வருது. இன்னொருத்தர் அதே மாதிரி பேக்கில் ஒரு கோட்டர் 250 ரூபா. இப்படி ட்ரெயின்லேயே மொபைல் சர்வீஸ் தராங்க. இன்னைக்கு இந்தியாவில் வேறு எந்த மாநிலம் கிடையாது. இந்தியாவிலே சிறந்த மாநிலம் குட்காவுக்கும் கோட்டருக்கும் தலை சிறந்த மாநிலம் இன்னைக்கு தமிழகம் இருக்கு இன்னைக்கு. ஆனால் இன்னைக்கு பெருமையாக சொல்கிறாங்க இந்தியாவில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடுன்னு. கிடையவே கிடையாது. எதில் சிறந்த மாநிலம்? குட்காவுக்கும் கள்ள சாராயக்கும். அதுக்காக தமிழகத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு இந்த தேமுதிகவுடைய முப்பெரு விழாவில் எங்களுடைய வேண்டுகோள், இந்த கள்ள சாராயம், இந்த மதுவை கண்டிப்பாக நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் இதே பகுதியில் நம்முடைய தலைவர்களுடைய என்னுடைய ஆசை, இதே இடத்துல தலைவருடைய சிலை வைக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு என்னுடைய வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.